நெல்லிக்காயில வந்து வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் ஆக்சைடு டைமியூட்டேஸ் கேட்டிலேஸ் அப்படிங்கிற நொதிகளையுடைய சுரப்பை சீர் செய்யக்கூடியதாக இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைச்சி உங்கள் ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையோடு இருக்கிறதுனால கரு முட்டையினுடைய அமைப்பு சீராக இருந்து ஆரோக்கியமாக இருக்கிறது, கருமுட்டை அழியாம பாதுகாக்கிறது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபாலிக்கல்ஸ் நிறைய உற்பத்தி ஆகுதுங்கிறது தான் பிசிஓடி. அளவா உற்பத்தி ஆச்சு, தேவையான அளவு மட்டும் உற்பத்தி ஆச்சுன்னா அது பிசிஓடி இல்லை. அந்த மாதிரி தேவையான உற்பத்தியை மட்டும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நெல்லிக்காய். கூடவே உங்களுடைய எக்கோடைய ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனுடைய அளவு சீராக இருக்கணும். அதை சீர்படுத்தி கருப்பையுடைய உள்சுவர் தடிமனை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஆக்னிஸ் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் ஹெடட் பால்னஸ் அதிகமாக இருக்கும், முகத்தில் நிறைய முடி வளர்ச்சி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறத அதிகரிக்கிறது தான். நெல்லிக்காயை எடுக்கும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இது பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது.